Dear 10th standard student, today we are going to discuss about solution. இந்த பாடத்தில் சொல்யூஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஒரு சால்ட் இருக்குது. சால்ட் எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சால்ட் வந்து சாலிட், வாட்டர் வந்து லிக்விட். அதில் போய் இது என்ன பண்ணிடுது, டிசால்வ் ஆகிடுது. சால்ட்டை சல்யூட் அப்படின்னும் வாட்டர் சால்வெண்ட் அப்படிங்கிறோம். ஸோ இது வாட்டரில் சால்ட்டு டிசால்வ் ஆகிறதுனால உருவாகிறதுக்கு பேர் சொல்யூஷன். ஸோ அங்கே என்ன உருவாகுது, ஒரு சொல்யூஷன் உருவாகும், ஒரு கிரியேட் ஆகும். தட் இஸ் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனில் ரெண்டு காம்பனன்ட் இருக்குது. ஒன்று வந்து வாட்டர், இன்னொன்று வந்து சால்ட்டு. அதனால இது பேர் பைனரி சொல்யூஷன் அப்படிம்பாங்க. வாட்டர் சால்வெண்ட், சால்ட்டு. இப்போ டூ டைப் ஆஃப் சொல்யூஷன். ஒன்று வந்து ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன், அனதர் ஒன் ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன். வாட்டரோட சால்ட்டை மிக்ஸ் பண்ணும்போது அது ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா, அதனால அது ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன். ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன் வந்து ஒரு மணலை நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணோன்னா அது பாதி டிசால்வ் ஆகிட்டு பாதி டிசால்வ் ஆகாமல் இருக்கும். அப்படி இருக்கிற சொல்யூஷன் வந்து ஹெட்ரோஜீனியஸ் சொல்யூஷன். Solute gets distributed uniformly throughout the solvent and thus forming the mixture of homogeneous. The process of uniform distribution of solute into solvent is called dissolution. Making of copper sulfate solution. இப்போ காப்பர் சல்ஃபேட் உப்பு எடுத்துக்கிறோம், அதை வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி மிக்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு பைனரி சொல்யூஷன். பைனரி சொல்யூஷன்னா என்ன சொல்றாங்க, சொல்யூஷன் must at least be a consisting of two components, solute and solvent. Such a solution which are made one solute and one solvent. There are two components here are called binary solution. Adding of example and the adding of copper sulfate crystal in water forming a binary solution. Okay. அடுத்து ternary solution. Two kind of salt. ஒன்று வந்து sugar, இன்னொன்று salt. இது ரெண்டையும் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு ரெண்டு சுகர், அதனால ரெண்டு சால்ட்டு ஒன் வாட்டர் காம்பவுண்ட், மூணு ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால இது டீனரி சொல்யூஷன். இப்போ சொல்யூஷனை வந்து சால்வெண்ட்டை வச்சு நம்ம வந்து டைப்பை பார்க்குறோம். வாட்டர் சல்யூட் இது ரெண்டும் சேர்ந்தால் அது வந்து அக்வா சொல்யூஷன். ஸோ வாட்டர் இல்லாமல் வேற ஒரு சல்யூட் சால்வெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதர் தேன் வாட்டர் அப்படின்னா அதுக்கு பேர் நான் அக்வா சொல்யூஷன். ஆல்கஹால், பென்சின், ஈத்தர், கார்பன் டைசல்ஃபைடு, அசிட்டோன் இதெல்லாம் நான் அக்வா சால்வெண்ட். இப்போ ஒரு சொல்யூஷனில் இருக்கிற சொல்யூட்டை வச்சுட்டு அது என்ன கைண்ட் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன். ஏன் அப்படின்னா 100 கிராம் வாட்டரில் 36 கிராம் சோடியம் குளோரைடை நம்ம மிக்ஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ண முடியாது. அப்படின்னா அது சேச்சுரேட்டட் சொல்யூஷன். எந்த டெம்பரேச்சரில் 25 டிகிரி சென்டிகிரேட்டில். இப்போ அதுக்கு கீழே 10 அல்லது 20 ஆர் 20 ஆர் 30 இந்த மாதிரி சோடியம் குளோரைடு 100 கிராம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணோம்னா அது அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அது டிசால்வ் ஆகிடும் ஈஸியாக. எவ்வளோ 36 கிராமை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சம் ஹீட் பண்ணி டிசால்வ் பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அடுத்து கான்சன்ட்ரேட்டட் அண்ட் டைலூட் சொல்யூஷன். ஒரு சொல்யூஷன் வந்து டைலூட்டடா அல்லது கான்சன்ட்ரேட்டடா அப்படின்னு சொல்லணும்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒரு சால்வெண்ட் எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ சொல்யூட்டை நம்ம ஆட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அது கான்சன்ட்ரேட்டடாக டைலூட்டடாக சொல்லலாம். இப்போ இது ரெண்டில் எதில் அதிகமாக மிக்ஸ் பண்ணுறோமோ அதுதான் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். அதிகமாக சால்ட்டை மிக்ஸ் பண்ணுறோமோ அதுதான் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். இங்கே பொறுத்த வரைக்கும் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கலக்கிறதுனால டிசால்வ் பண்ணுறதுனால அதுதான் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன். இதே நேரத்தில் நம்ம சால்வெண்ட்டே எடுத்துக்கலாம். சால்வெண்ட் அதிகமாகவும் சொல்யூட் உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுவும் டைலூட்டட் சொல்யூஷன் தான்.
when we compare two solutions having same solute and solvent and one which contain higher amount of solute per given amount of solvent is said to be a concentrated solution. Concentration of solution may be defined amount of solute present in a given amount of solution or solvent. Differentiating solution as dilute and concentrated is a qualitative representation. It does not imply quantity of the solution. Solubility அப்படின்னா எவ்வளவு வந்து ஒரு சால்ட் வந்து இதில் கரையும். NaCl பொறுத்த வரைக்கும் 36 கிராம் in 100 கிராமில் கரையும். ஆனால் solubility is a measure of how much of solute can dissolve in a specified amount of solvent. So solubility எப்படி டிஃபைன் பண்ணுறது? number of gram solute that can be dissolved in 100 gram of solvent to form saturated solution at a given temperature. 100 கிராம் சால்வெண்ட் எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோ ஆட் பண்ணுறோம் சால்ட்டை, அப்படி ஆட் பண்ணும்போது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆயிடுச்சுன்னா அதுதான் சால்யூபிலிட்டி ஆஃப் அ பர்டிகுலர் சால்ட். 36 கிராம் சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம், அதை சால்வ் பண்ணுறதுக்கு 100 கிராம் வாட்டர் வேணும். அந்த 100 கிராம் வாட்டரில் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிரும் 25 டிகிரி சென்டிகிரேட்டில். அதுக்கு மேலே எவ்வளோ உப்பு போட்டாலும் அது சால்ட், அந்த சால்ட் வந்து டிசால்வ் ஆகாது, அது ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போ NaCl solubility 36 gram. Mass of solute per mass of solvent is equal to solubility into 100. Okay, solubility of solute. So sodium chloride 36 gram marry calcium carbonate 0.0031 gram வந்து 100 gram வாட்டரில் டிசால்வ் ஆகிடும். இதுதான் அமோனியா 48 gram, sodium hydroxide 80 gram, glucose 91 gram, sodium bromide 91 gram, sodium iodide 184 gram. Solute from solute அப்படிங்கிறத டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ஏற்கனவே பார்த்ததுதான். சால்யூபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குது முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் ஆஃப் த சல்யூட் அண்ட் சால்வெண்ட். ஒரு பொருளோட நேச்சராக அதோட பொறுத்து சால்வெண்ட் அண்டு சல்யூட்டை பொறுத்து அந்த டிசால்வேஷன் நடக்கும். அடுத்தது டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணோம்னா வந்து டிசால்விங் ஃபேக்டர் அதிகமாகும். அதேமாதிரி கேஸை வந்து நம்ம டிசால்வ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணணும், இப்போ அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஆனால் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா ஆகாது, டெம்பரேச்சர் குறைய தான் டிசால்வ் அதிகமாகும். கேஸ் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் டிக்ரீசிங் ஆஃப் டெம்பரேச்சர். ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அதிகமாகணும்னா லிக்விடில் கேஸை மிக்ஸ் பண்ணலாம், டிசால்வ் பண்ணலாம். இப்போ கூல்ட்ரிங்ஸ்லாம் கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ப்ரெஷர் மூலமாக ப்ரெஷர் கொடுத்து அதை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. Solubility of gases in liquid. Solubility of gas in liquid, do you know why it is bubbling when water is boiled? Solubility of gas in liquid decrease with increase in temperature. Generally water contains dissolved oxygen. When water is heated, the solubility of oxygen water decreases, so oxygen escapes in the form of bubbles. Aquatic animals live in more cold region because more amount of dissolved oxygen is present in the water of cold regions. This shows that solubility of oxygen in water more at low temperature. Low temperature இருக்கக்கூடிய வாட்டரில் பார்த்தீங்கன்னா அதில் வாழக்கூடிய உயிரினங்கள் அதை தான் அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கும். ஏன்னா லோ டெம்பரேச்சரில் அதிகமான ஆக்சிஜன் அங்கே இருக்கும். ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு பார்க்குறோம். ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னா ஒரு நீரை வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் அந்த சால்ட், அதனால் அது கிறிஸ்டலின் ஃபார்மில் இருக்கும். இப்போ காப்பர் சல்ஃபேட் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். அதை ஹீட் பண்ணோம்னா அது ஒயிட் கலரில் மாதிரி கிறிஸ்டல் ஃபார்ம் இறந்துடும். On heating these hydrated crystalline salt, they lost their water crystallization and become amorphous, lose their color. கலரே லூஸ் ஆகிடும். அதே நேரத்தில் அமார்ஃபஸ் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி உப்பு சோடியம் காப்பர் சல்ஃபேட். அதே நேரத்தில் அதில் வாட்டரை திருப்பி ஆட் பண்ணோன்னா அது பிகம் ப்ளூ கலராக மாறும், கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிரும். இது ஹைட்ரேட்டட் சால்ட். வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னா என்ன? The ionic substances crystallize out from their saturated aqueous solution with the definite number of molecules of water. The number of water molecules found in the crystalline substance is called water of crystallization. Such salts are called hydrated salts. Hydrated salts ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு
என்ன இருக்கும்னா வாட்டர் இருக்கும். வாட்டர் இருந்து அது ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷனாகவும் இருக்கும், அக்வா சொல்யூஷனாக. அப்படி இருந்தால் தான் அந்த கிறிஸ்டல் ஃபார்மில் இருக்கும். டீலிக்விசிங் அப்படின்னு சொல்கிறோம். டீலிக்விசிங்னா என்ன? இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு சால்ட் எடுத்துக்கிட்டோம்னா அது சரௌண்டிங்கில் இருக்கிற அந்த ஈரத்தை எடுத்துக்கும், பெட்டு ஹியூமிடிட்டி எடுத்துக்கிட்டு அது அப்படியே டிசால்வ் ஆகிரும். அது மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸ் டீலிக்விசிங் சப்ஸ்டன்சஸ். Certain substances which are so hygroscopic when exposed to the atmospheric air at ordinary temperature absorb enough water and get completely dissolved. Such substances are called deliquescent substances and this property is called deliquescing அப்படி சொல்லுவோம். இப்போ அங்கே காப்பரை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டல் ஃபார்முக்கு வாட்டர் எடுத்துக்கும், அதுக்கு மேலே எடுக்காது. இது டிசால்வ் ஆகிடுது. Deliquescent substances lose their crystalline shape and ultimately dissolved in the absorbed water forming a saturated solution. இது வந்து அப்சர்வ் பண்ணிட்டு கிறிஸ்டல் ஃபார்மை இழந்துட்டு அதுக்கப்புறம் அது சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக மாறிடுது. டீலிக்விசிங் இஸ் மேக்ஸிமம் எப்போ இது அதிகமாக இருக்குன்னா டெம்பரேச்சர் லோவாக இருக்கணும், அட்மாஸ்பியருக்குள்ள ஹியூமிடிட்டி இருக்கணும். காஸ்டிக் சோடா, காஸ்டிக் பொட்டாஸ், ஃபெரிக் குளோரைடெலாம் நார்மலாக நம்ம வாட்டரில் ஓப்பனில் ஏரில் வச்சோம்னா அது ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஒன் ஆஃப் த நேச்சுரலி எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் என்ன? சீ வாட்டர். இதில் நிறைய டிசால்வ்டு சால்ட் இருக்குது, அதனால் அது ஒரு மிக்சர் சொல்யூஷன். அனதர் வந்து ஏரில் நிறைய கேஸஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் அதர் கேஸஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஜூஸில், ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸில், டீ, காஃபி அதெல்லாம் ஒரு சொல்யூஷன் தான். அதில் என்ன இருக்குது அப்படின்னா வேரியஸ் சால்ட்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும், டிசால்வ் ஆகிருக்கும். The ability of water to form a solution is responsible. இது எல்லாத்துக்கும் முக்கியமாக காரணம் இருக்கிறது வாட்டர் தான். பைனரி சொல்யூஷனில் சாலிட் இப்போ ஒரு சாலிடு இன்னொரு சாலிடு மிக்ஸ் ஆகி டிசால்வ் ஆகிருச்சுன்னா அது வந்து சாலிட் பைனரி சொல்யூஷன். அதில் காப்பர் டிசால்வ் இன் கோல்டு, இது ஆல்வேஸ் ஃபார்ம் ஆகும், அது ஒரு சொல்யூஷன், சாலிட் சொல்யூஷன். அடுத்து லிக்விட் சாலிட் மெர்க்குரி வித் சோடியம் அமால்கம் ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்து லிக்விட் சொல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஏதாவது ஒன்று லிக்விடாக இருக்கும், ஒன்று சாலிடாக இருக்கும், இன்னொன்று லிக்விடாக இருக்கும். சாலிட் லிக்விட் சோடியம் குளோரைடு எடுத்து வாட்டரில் டிசால்வ் பண்ணோம்னா அது லிக்விட் சொல்யூஷன். நம்ம லிக்விட் எத்தில் ஆல்கஹால் வாட்டரை டிசால்வ் பண்ணோம். லிக்விட் ரெண்டுமே வந்து லிக்விடாக இருந்தாலும் அது லிக்விட் சொல்யூஷன் தான். கேஸை லிக்விடில் மிக்ஸ் பண்ணாலும் அது லிக்விட் சொல்யூஷன் தான். கேஸில் எதை பண்ணுவோம்? கார்பன் டை ஆக்சைடை நம்ம சோடா வாட்டரில் மிக்ஸ் பண்ணோம்னா அது லிக்விட் சொல்யூஷன் தான். கேஸஸ் சொல்யூஷனை பார்த்தோம்னா லிக்விட், கேஸ், வாட்டர் வேப்பர் இன் ஏர், க்ளவுட் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதில் லிக்விட் கேஸ் இருக்கும். அதுமாதிரி கேஸ் மிக்சர் இன் ஹீலியம், ஆக்சிஜன் கேஸஸ், இதெல்லாம் கேஸஸ் சொல்யூஷன். ஒன்லி கேஸஸ் ஆர் டிசால்வ் இன் இட். இதுதான் நம்ம இந்த டேபிளர் காலத்தில் டீட்டெயிலாக பார்க்குறோம். The amount of based on the amount of solution. சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் சேச்சுரேட்டட் அண்ட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன்கிறத ஏற்கனவே பார்த்தோம். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அப்படின்னா 36 கிராம் சோடியம் குளோரைடு 100 கிராம் வாட்டரில் 25 டிகிரி சென்டிகிரேடில் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே மிக்ஸ் ஆகலை அப்படின்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அந்த சேச்சுரேஷன் லிமிட்டை விட கீழே இருந்ததுன்னா அதெல்லாம் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன். சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வந்து அதிகமான கிராம், அதாவது எபிலிட்டியை விட இன்னும் அதிகமாக நம்ம கரைச்சிருந்தோம், சால்யூபிலிட்டியை விட அதிகமான அளவுக்கு சால்ட் மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அது சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். கான்சன்ட்ரேட்டரை பற்றி ஏற்கனவே பார்த்தோம். when we compare two solutions having same solute solvent on which contain higher amount of solute per given amount of solvent is said to be a concentrated solution and another said to be dilute solution. சால்யூபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன, எவ்வளோ சால்ட் வந்து 100 கிராம் வாட்டரில் மிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் சால்யூபிலிட்டி. 36 கிராம் NaCl கரையினால் அதோட சால்யூபிலிட்டி 36 கிராம். இந்த சால்யூபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா நேச்சர் ஆஃப் தி சால்வெண்ட், டெம்பரேச்சர், ப்ரெஷர். இதை பார்த்துட்டோம். நேச்சர் ஆஃப் த solute and solvent அப்படின்னா என்ன? dissolving occurs when similarities exist between solvent and solute. Common salt, polar compound dissolving readily polar solvents like water. நேச்சர்னா என்ன? ரெண்டுக்குமே போலார் இருக்குது, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான்ஸ் போலார் போல்ஸ்னால அது மிக்ஸ் ஆகும். அதெல்லாம் வந்து நேச்சுரல். நான் போலார் காம்பவுண்ட்ஸ்
ஆர் சால்யூபிள் இன் நான் போலார் சால்வெண்ட். இப்போ நான் போலார் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இல்லாத போல்ஸ் இல்லாத ஒரு சால்யூபிள் அந்த சால்வெண்ட் எடுத்துட்டோம்னா அதில் நான் போலார் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நான் போலார் சால்வெண்ட்டில் மிக்ஸ் ஆகும். அதுதான் ஒரு நேச்சர். ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷரை நம்ம அப்ளை பண்ணுறது மூலமாக கேஸை லிக்விடில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம், டிசால்வ் பண்ணலாம். அப்போ சால்யூபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட் பை இன்க்ரீஸிங் ஆஃப் ப்ரெஷர். அதே நேரத்தில் சால்யூபிலிட்டியை இதை நம்ம லிக்விடில் வந்து அதிகமான அளவுக்கு டெம்பரேச்சர் அப்ளை பண்ணோம்னா சால்யூபிலிட்டி குறையும். எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். Generally solubility solid in a liquid solvent degree increase with increase in temperature. Greater amount of sugar will dissolve the warm water. இப்போ ஒரு வாட்டரில் சுகர் கலந்துட்டு அதில் ஹீட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான சால்ட்டு கரையும். இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறது மூலமாக சாலிட் சல்யூட்டை வந்து நம்ம அதிகமான அளவுக்கு கரைக்க முடியும். ஆனால் கேஸை வந்து லோ டெம்பரேச்சர்லாம் அதிகமான அளவுக்கு கரைக்க முடியும், டிசால்வ் பண்ண முடியும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ன்ற டாப்பிக்கில் மாஸ் பர்சன்டேஜ், மாஸ் ஆஃப் த சல்யூட் divided by mass of the solute plus mass of the solvent into 100. For example, 5% of sugar solution means 5 gram of sugar in 95 gram of water. Hence it is mad 100 gram solution. 100 gram solutionல 5 gram salt இருந்ததுன்னா அது 5% அப்படின்னு சொல்கிறோம். Usually mass percentage expressed in WW, weight per weight. Mass percentage is independent of temperature. Concentration of a solution may be defined the amount of solute present in a given amount of solution or solvent. Mass percentage of solution is defined as the percentage by mass of the solute present in the solution. Common name, IUPAC name, molecular formula, blue vitriol, copper sulfate பேர் blue vitriol, common name, IUPAC name, copper sulfate. அது molecular formula CaSO4 5H2O pentahydrate. 5 அதில் எவ்வளோ வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 5 இருக்குது, அது பேர் பென்டாஹைட்ரேட். அடுத்து எப்சம் சால்ட்டில் அது IUPAC name மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்பட்டாஹைட்ரேட், ஹெப்பட்டானா 7 MgSO4 7H2O. Gypsum, calcium sulfate dihydrate, dyna 2 CaSO4 2H2O. Green vitriol, iron 2 sulfate hepatahydrate. FeSO4 ங்கிறது iron sulfate, அதில் 7H2O வாட்டர் இருக்கிறதுனா hepatahydrate. White vitriolum zinc sulfate hepatahydrate, zinc ZSO4 7H2O. ஹைரோஸ்கோபி அப்படிங்கிறது என்னென்னா, சில சப்ஸ்டன்சஸ் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டியை அந்த டெம்பரேச்சர் இதை அப்சர்வ் பண்ணிக்கும், அதில் உள்ள வாட்டர் வெட் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கு பேர் ஹைரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் ஹைரோஸ்கோபி. ஹைரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் அப்சர்வ் வாட்டர் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ். ஹைரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் ஆர் யூஸ் ட்ரையிங் ஏஜென்ட்ஸ். ஏதோ ஒரு கண்டெய்னரில் வாட்டர் அதிகமாக ஆட் ஆகி அது மெல்ட் ஆகிடாமோ அல்லது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக சில பார்சலில் ஹைரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ட்ரையிங் ஏஜென்ட்டாக எப்போவும் வந்து வாட்டர் அதில் ஏரில் உள்ள ஏர் மாலிகூல்ஸில் இருக்கக்கூடிய வாட்டரு அதில் போகாத அளவுக்கு அது ட்ரையாக வச்சுக்கும். ஃபாஸ்பரஸ் பென்டாக்சைடு, குயிக் லைம், சிலிக்கா ஜெல் ஆர் ட்ரையிங் ஏஜென்ட்ஸ். Difference between hydroscopic substances and deliquescent substances. Hydroscopic substances அப்படிங்கிறது exposed atmospheric at ordinary temperature absorb moisture do not dissolve. இது வந்து மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ணும் இல்லையா, ஹைரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் டிசால்வ் ஆகுது. ஆனால் டீலிக்விஷன் சரௌண்டிங்கில் அட்மாஸ்பியரிக் ஏரில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் அப்சர்வ் பண்ணிவிட்டு டிசால்வ் ஆகிடும். ஹைரோஸ்கோபிக் substances do not change its physical state on exposure to air. ஏரில் எக்ஸ்போஸ் பண்ணோன்னா the physical state மாறாது.
டீலிக்விட் சப்ஸ்டன்சஸ் சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் மே அமார்ஃபஸ் சாலிட்ஸ் ஆர் லிக்விட்ஸ். அமார்ஃபஸாக அதோட கலரோ அல்லது பண்போ மாறி இருக்கும், அதே நேரத்தில் சாலிட் லிக்விட் அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஆனால் டீலிக்விட் சப்ஸ்டன்ஸ் வந்து crystalline solids. Deliquescent substances are crystalline solids. இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை வந்து அந்த கான்செப்ட் பார்த்தோன்னா சால்வெண்ட் சல்யூட், அதுலேருந்து ப்ரிப்பேர் ஆகிறது சொல்யூஷன். அந்த சொல்யூஷனில் வேரியஸ் டைப் பேஸ்ட் ஆன் த சால்வெண்ட், பேஸ்ட் ஆன் த சல்யூட், ஃபிசிக்கல் ஸ்டேட் பேஸ்ட், அதை வச்சு ஒரு 3 kinds பார்க்குறோம். இது பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் சால்வெண்ட்டில் அக்வா சொல்யூஷன், நான் அக்வா சொல்யூஷன். அது வாட்டர் இருந்துச்சுன்னா அக்வா சொல்யூஷன், சால்வெண்ட் வாட்டர் இருந்தால் அக்வா சொல்யூஷன், சால்வெண்ட் வந்து அதர் தென் வாட்டர் இருந்தால் நான் அக்வா சொல்யூஷன். ஃபிசிக்கல் பேஸ்டு டைப் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்டில் பார்த்தோம்னா சாலிட் சொல்யூஷன், லிக்விட் சொல்யூஷன், கேஸ் சொல்யூஷன் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பேஸ்ட் ஆன் தி டைப் ஆஃப் சொல்யூட், எவ்வளோ சொல்யூட்டை நம்ம வந்து ஒரு சால்வெண்ட்டில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து சேச்சுரேட்டட், அன்சேச்சுரேட்டட், சூப்பர் சேச்சுரேட்டட் பார்த்தோம். அதே நேரத்தில் பேஸ்ட் ஆன் த சொல்யூட் அமௌண்ட்டை வச்சு டைலூட் சொல்யூஷன், கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் பார்த்தோம். இந்த சால்ட்டை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த சால்ட் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸா டீலிக்வேஷன் சால்ட்டா அப்படின்னு பார்க்குறோம். ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்னால் வாட்டர் அப்சர்வ் பண்ணிக்கும். டீலிக்வேஷன் அப்படிங்கிறது வாட்டரை அட்மாஸ்பியர்லேருந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஆனால் ஹைட்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்சஸ் என்ன செய்யும், வாட்டர் மாலிகூல்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டு எதுவுமே மாறாது. ஹைட்ரோஸ்கோபிக்கை பொறுத்து இது ஸ்டாண்டர்டாக கிறிஸ்டலைன் ஃபார்ம்லேயே இருக்கும். அது என்ன ஃபார்ம் இருந்துச்சோ அதே ஃபார்மில் இருக்கும். சால்யூபிலிட்டி அப்படின்னு பார்த்தா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சால்யூபிலிட்டி. சால்யூபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் வந்து நிறைய பார்த்தோம். ப்ரெஷர், டெம்பரேச்சர், நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். அதே நேரத்தில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் எதை வச்சு சொல்கிறோம், மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அ solute, வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் த லிக்விட். தேங்க்யூ.